கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்படியே காலர் தூக்கிட்டு கெத்தா போய் நிக்கலாம். அம்மா குரூப் 4 பாஸ் பண்ணிட்டேமா அப்படின்னு. பல பேரோட கனவு இந்த கனவு. உங்க அம்மா அப்பாவோட கனவா இருக்கலாம், உங்க அண்ணன் தம்பியோட கனவா இருக்கலாம். விமர்சனங்கள்ல எப்பவுமே பொருட்படுத்தி அதுக்கு ரியாக்ட் பண்ணோம்னா விமர்சனங்களுக்கு மட்டும்தான் ரியாக்ட் பண்ற மாதிரியே இருக்கும். சொந்தக்காரங்க, சுத்தி உள்ளவங்க, நண்பர்கள் எல்லாமே குறை சொல்லதான் செய்வாங்களே தவிர உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு யாருமே கிடையாது. எஃபெக்டிவா இருக்கும். நாம எங்கெல்லாம் படிக்கணும், மொத்தமா நம்ம இவ்வளோ ஒரு 6ல இருந்து 12 வரைக்கும் படிக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயமா? குரூப் 4 படிக்கிறது ரொம்ப கஷ்டமா? பாஸே பண்ண முடியாதா? எங்க இருந்து கொஸ்டின் கேட்பாங்க? ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு குரூப் 4? இந்த குரூப் 4ல கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? இதுல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எப்படி கேட்டிருக்காங்க? எங்க இருந்து அதிகமா வந்திருக்கு? எந்த போர்ஷன் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்த போர்ஷன் நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்காம படிக்கணும்? இப்போ நான் வந்து ஒரு குரூப் 2 வந்து நல்லா பண்ணல சார் அப்படின்ற இருக்கிறவங்க கண்டிப்பா அடுத்த குரூப் 4க்கு டார்கெட் பண்ணணும். ஏன்னா நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம லைஃப்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப பேர் ரொம்ப வருஷமா படிச்சிருப்பீங்க, ஒரு 5 வருஷமா படிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு 10 வருஷமா கூட படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி எல்லாரும் குரூப் 4 இப்போ முடிச்சிருப்பீங்க. ஸோ நடந்து முடிந்த குரூப் 4 பற்றி நம்ம யோசிக்கிறது வேஸ்ட். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் முடிச்சோன்னா நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ குரூப் 2 நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் குரூப் 2 அதாவது ரிட்டன் எக்ஸாமுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட 2Aவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களால் ஈஸியாக அது கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் வரும், உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ஆல்ரெடி நீங்கள் நிறைய எழுதிருப்பீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் குரூப் 2Aக்கு படிக்கிறதும் உங்களுக்கு குரூப் 2க்கும் யூஸ் ஆகும். ஸோ ரெண்டுக்கும் பெரிய பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது சிலபஸை கம்பேர் பண்ணும்போது. அடிஷ்னலாக நீங்கள் 2Aக்கு படிக்கிறீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2Aக்கு படிக்கிறீங்கன்னா என்ன படிக்கணும்? சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்றபடி நீங்கள் எதுவும் பெருசாக ஒன்றும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி தமிழ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ குரூப் 2Aவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது நல்லா பண்ணவங்க அதை நோக்கி மட்டும் ஓடுங்க, வேற எங்கேயுமே டைவெர்ட் ஆகாதீங்க. குரூப் 2 ஓரளவு நல்ல மார்க் வரும் சார். அபிசிஎல்கி மேக்ஸிமம் ஃப்ரைடே அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் மண்டே தண்டது. எப்பவுமே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கீ அப்படின்றது ஒரு எக்ஸாம் முடியுது அப்படின்னா இப்போ சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு நாள்ல நடக்குது அப்படின்னா மேக்ஸிமம் மண்டே, அடுத்த மண்டே அவங்க மேக்ஸிமம் ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் மண்டே தாண்டாது உங்களுக்கு ஆன்சர் கீ அப்படின்றது. ஃப்ரைடே எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா மண்டே அதை தாண்டி போகாது. ஸோ ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் ஓரளவு நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. ப்ரைவேட் கீ நம்ம ஏன் போடலை அப்படின்னா நம்ம பசங்க நம்மகிட்ட கேட்டதுனால ஆன்சர் கீ போடுங்க சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் போடலை அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கீ அப்படின்றது ரொம்ப என்ன சொல்றது 100% நம்ம உண்மையா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு அஃபீஷியல் கீ வருது அப்படின்னா அதுதான் உண்மையிலே உண்மையா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமே தவிர நம்ம ப்ரைவேட்டாக நம்ம என்ன போட்டாலும் அவங்க கொடுக்குறது ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இதுதான். குரூப் 2 நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு ஆஃப்டர் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சர்வே பண்ணி போடுவோம். இப்போதைக்கு நம்மளால கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைவேட் கீ வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி போட்டோம்னா அது தப்பாயிரும். ஸோ அதனால அஃபீஷியலாக ஒரு கீ வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி போடலாம். ஆன்சர் கீ வந்து அதாவது என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத இண்டிவிஜுவலாகவே போடலாம். ஸோ குரூப் 4 அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பண்ணாதவங்க, இப்போ நான் வந்து ஒரு குரூப் 2 வந்து நல்லா பண்ணல சார் அப்படின்ற இருக்கிறவங்க கண்டிப்பா அடுத்த குரூப் 4க்கு டார்கெட் பண்ணணும். ஏன்னா நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம லைஃப்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப பேர் ரொம்ப வருஷமா படிச்சிருப்பீங்க, ஒரு 5 வருஷமா படிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு 10 வருஷமா கூட படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சாகணும், இதை ஜெயிக்காம இந்த ஃபீல்டை விட்டு மட்டும் எப்பவுமே வெளில போயிடக்கூடாது. தோல்வி அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும், அது காமன். ஸோ அதுல இருந்து எப்படி நீங்க மீண்டும் உங்களுடைய வெற்றியில பதிக்கிறீங்க அப்படின்றதான் உங்களோட சக்சஸே இருக்கு. ஸோ சொந்தக்காரங்க, சுத்தி உள்ளவங்க, நண்பர்கள் எல்லாமே குறை சொல்லதான் செய்வாங்களே தவிர உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு யாருமே கிடையாது. எஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப ரேரா தான் சொல்றேன். உங்களை மோட்டிவேட் பண்றாங்கன்னா ரொம்ப ரேரான இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க ஒரு லக்கியா கூட இருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களை என்கரேஜ் பண்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்றது, உங்களோட உறவினர்கள் உங்களை என்கரேஜ் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ இவங்கெல்லாம் நம்மளை வந்து சொல்றாங்க, நீ ஒரு குரூப் 4 கூட பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நாம எதுவுமே என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தவே கூடாது. ஸோ இவங்க சொல்றத நம்ம என்ன சொல்லக்கூடாது, உண்மையாக்கிடக்கூடாது. ஒரு பொழுதும் ஒருவன் சொல்லுகின்ற செல்ல நம்ம வந்து என்ன சொல்றது, அதை வந்து உண்மையாக்கவே கூடாது. சொந்தக்காரன் சொல்லுவான் அவனால குரூப் 4 பாஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லுவான். அதை நம்ம உண்மையாக்க கூடாது. அது என்ன, அவன் சொன்னது பொய்ன்னு நம்ம நிரூபிச்சு காட்டணும். அதுக்கு நாம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஒரு குரூப் 4க்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குரூப் 4க்கு எப்படி படிச்சா ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட ஓடிட்டே இருக்கணும். இதுதான் படிக்கணும், இதுதான் படிக்கணும், 6 to 10க்குள்ள என்ன இருக்கு, எதை படிக்கணும், எதை படிக்க கூடாது அப்படின்னு ஒரு அனலைஸ் இருக்கு. எடுத்தோடனே நம்ம போய்
நான் குரூப் 4 படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே 6 to 10 இல்ல தமிழோ இங்கிலீஷோ மேக்ஸோ ஏதோ ஒன்று நீங்க எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அது வேஸ்ட். முதல்ல ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸாம் லாஸ்டா என்ன நடந்திருக்கு, இப்போ லாஸ்ட் என்ன நடந்திருக்கு 2024 ஒரு குரூப் 4 நடந்திருக்கு. இந்த குரூப் 4ல கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இதுல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, எங்க இருந்து அதிகமா வந்திருக்கு, எந்த போர்ஷன் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்த போர்ஷன் நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்காம படிக்கணும் அப்படின்றத நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணாம நீங்க வந்து ஒரு குரூப் 4 பாஸ் பண்ணிடலாமான்னா 100% பாஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மஸ்ட் ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். லாஸ்ட் நடந்த குரூப் 2 ஏவை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்ல எக்கச்சக்கமான கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல்லாவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம், வேற எதுவுமே கொடுக்கல. அது போக 6 to 12 சிறப்பு தமிழ் ஓரளவு புக் பேக். சிறப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு புக் பேக்கும் பாக்ஸும் மட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க, மேக்ஸிமம் உள்ள வராது அப்படின்னு ஒரு தப்பான கைடன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு எப்பவுமே ஒரு கில்ட்டி ஃபீலாவே இருக்காது. ஏன்னா நான் எதிர்பார்த்தது இல்ல சிறப்பு தமிழ் போனாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வரும் இல்ல புக் பேக் வரும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்ல தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள படிக்க வச்சேன் 11th 12th. ஆனா என்னன்னா புக்குக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துருச்சு, அதனால அதுல கொஞ்சம் திணறிட்டாங்க பசங்க. ஸோ நிறைய வந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நிறைய எல்லாம் சிறப்பு தமிழ்ல இருந்து அவ்வளோலாம் வரல. 11th 12th சேர்த்து ஓவராலே ஒரு 13 12 தான் வந்திருந்த மாதிரி இருந்துச்சு நினைக்கிறேன், ஓவரால சிறப்பு தமிழ் மட்டும். ஸோ அது ஒரு விஷயம், அது இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம். குரூப் 4க்கு நம்ம எப்படி படிக்கணும், மொத்தம் நம்ம 150 நாள் ஷெடியூல் போட போறோம். 150 நாளும் ஏங்கன்னா பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட படிக்கிறவங்க எப்பவுமே ரீசன் சொல்ல மாட்டாங்க. ஸோ அடிஷனலா ஜாயின் பண்றோம்னு நினைக்கிறவங்களும் அதை பத்தி தயவு செஞ்சு இந்த ரீசனிங், நான் வந்து ரீசன் சொல்லுவேன் சார் எனக்கு உடம்பு சரியில்லை படிக்க முடியல அப்படின்ற ரீசன் சொல்ற வார்த்தைகள்லாம் நமக்கு எப்பவுமே சுத்தர பிடிக்காது. சம்டைம்ஸ் இது அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்வோம். ஸோ இப்போ லாஸ்டா நடந்த குரூப் 4 பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எங்க இருந்து வந்திருக்கு, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி அதிகமா படிக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க கொடுத்ததுதான். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 38. அதே இதுல இலக்கியம், ஸோ இலக்கியமை பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 33 கொஸ்டின். அதுக்கப்புறம் உரைநடை ஒரு 29 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன இதுல எந்த ஏரியாவில் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியா தான், எது இலக்கணம். இந்த 38 கொஸ்டினா நம்ம என்ன செஞ்சக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இலக்கணம் அப்படின்றது ரொம்ப பேசிக்ஸ் தான், அதை நீங்க ஒரு ஷார்ட்கட்டாவோ நம்மளும் நிறைய ஷார்ட்கட் சொல்லி கொடுப்போம். ஸோ அதை மட்டும் பார்த்தா போதும். இலக்கணம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான், அது வந்து பெரிய வித்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது, கஷ்டம்லாம் கிடையாது தமிழ் வந்து. ஸோ நீங்க அதை புரிஞ்சு படிச்சீங்கன்னா தமிழ் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பேசக்கூடிய பேச்சு வழக்கு தான் நிறைய இலக்கணமாவே இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ மற்றதெல்லாம் நம்ம என்ன செஞ்சாகணும், படிச்சுதான் ஆகணும். இந்த 100 கொஸ்டின்ல நம்ம எத்தனை கொஸ்டின் போட்டாகணும், மினிமம் 97+ ஆச்சும் போட்டாகணும். ஸோ இந்த 100 கொஸ்டின்ல நம்ம எத்தனை போடணும், 97+ கண்டிப்பா போட்டே ஆகணும். ஓகேவா? சரி, ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ். தமிழுக்கு அடுத்து நம்ம எதுக்கு அடுத்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மேத்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னா எப்பவுமே 25 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. எப்பவுமே 25 கொஸ்டின் தான் ஸ்டாண்டர்டா வச்சிருப்பாங்க. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி மேக்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு 25 கொஸ்டின் தான் எப்பவுமே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டின், 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா 27 கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ, இதுல ரேஷியோல ஒரு 2 சம்மு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்ல ஒரு சம்மு. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு சம்மு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் லாஸ்ல ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல இருந்து ஒரு சம்மு. அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டின், 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வால்யூம்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு கொஸ்டின். அரித்மெட்டிக் ப்ராசஸ், அதாவது ஏபிஜிபி சொல்லுவோம். ஸோ அதுல இருந்து ஒரே ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு சம்மு. நம்பர் சீரியஸ்ல இருந்து 2 சம்மு கேட்டிருக்காங்க. ரீசனிங்ல எத்தனை கேட்டிருக்காங்க, மொத்தம் 3 சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா ஒரு 27 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ இந்த 27மே கஷ்டமா இருந்ததா அப்படின்னா ரொம்ப அவ்வளோக்கெல்லாம் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இதுல எங்க நீங்க ஸ்ட்ரகிள் ஆயிருப்பீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வால்யூம்ல கேட்ட அந்த 4 கொஸ்டின் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கும். ஏன்னா அதுக்கு ஃபார்முலா கொஞ்சம் நீங்க தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். மற்றபடி நீங்க எல்லாமே பேசிக்ஸ் தான், நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம். ஸோ முதல்ல நம்ம எதுக்கு படிக்கணும், இப்போ இந்த மேக்ஸ்ல 27க்கு நம்ம எத்தனை போட்டிருக்கணும் அப்படின்னா மினிமம் 25 ஆச்சு போடணும். 25 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாங்க. எப்பவுமே அடிஷனலா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 கொஸ்டின் புதுசாவே இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு சம்மா இருக்கும், வித்தியாசமான ஒரு சம்மாவும் கேட்பாங்க. ஸோ இந்த 3 சம்மை
தப்பு பண்ணிக்கலாம். அது தப்பு பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் பண்ணா அந்த 3 சம்ஸ் 2 சம் இல்ல 3 சம் தப்பு பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த இதுல நம்ம எவ்வளவு பண்ணணும்? 22 பிளஸ் மினிமம் ஸ்கோர் பண்ணியே ஆகணும். 22 பிளஸ் மினிமம் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸோ இது ரெண்டும் நீங்க பண்ணிட்டீங்கனாலே நீங்க பாஸ்ன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி படிச்சாலும் எங்க இருந்து வருதுன்னு யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாது. ஜிகே அப்படின்றது ஒரு கடல். அது எங்க இருந்து எப்படி வேணாலும் வரும். நீங்க லாஸ்டா குரூப் 2 எழுதுனவங்களுக்கு தெரியும் ஜிகே எப்படி எந்த லெவல்ல இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜிகே அப்படின்றது நம்மளால ப்ரிடிக்ஷனே பண்ண முடியாது இங்க இருந்து தான் வரும் அப்படின்னா. ஆனா மேக்ஸோ தமிழோ நம்ம இந்த புக்குல இருந்து தான் வரும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். தமிழும் மேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிகே. ஜிகேல என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 8ல இருந்து ஒரு யூனிட் 8ல இருந்து மொத்தம் ஒரு 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 9ல இருந்து ஒரு 3 கொஸ்டின். எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு 9 கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சயின்ஸ் ஓவராலா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல பயாலஜி மட்டும் 4 கொஸ்டின். மற்றதெல்லாம் பிசிக்ஸ்ல 1 கெமிஸ்ட்ரியில 2 கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாவே இவ்வளவுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ எந்தெந்த ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எது படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எங்க கொடுக்கணும் அப்படின்னா பாலிட்டி தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ பாலிட்டி மஸ்ட். நீங்க ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா பாலிட்டி தான் அடித்தளம். ரெண்டாவது என்னன்னா பாலிட்டி படிக்கும்போது உங்களுக்கு படிக்க ஒரு ஆர்வமும் வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு கொடுங்க. ரெண்டாவது எங்க கொடுக்கணும் அப்படின்னா ஹிஸ்டரி. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? ஹிஸ்டரிக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐஎன்எம், அதுக்கப்புறம் யூனிட் 8. ஸோ இந்த ஏரியாவை மட்டும் நீங்க போக்கஸ்டா தெளிவா படிச்சிட்டீங்கனாலே போதும். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிச்சிடலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணுமா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுக்கணுமா, ஜியாகிரபி வெயிட்டேஜ் கொடுக்கணுமா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணுமா அப்படின்னா அவ்வளோக்குலாம் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ நாம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் பேஜ் ஒரு 350 நாள் வச்சு டார்கெட் வச்சிருக்கோம். எத்தனை நாள்? 150 நாள். இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஓவரலா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நாம குரூப் 4ல நாம எங்கெல்லாம் படிக்கணும், மொத்தமா நம்ம இவ்வளோ ஒரு 6ல இருந்து 12 வரைக்கும் படிக்கணும், ரொம்ப கஷ்டமான விஷயமா, குரூப் 4 படிக்கிறது ரொம்ப கஷ்டமா, பாஸே பண்ண முடியாதா, எங்க இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு குரூப் 4 அப்படின்ற உங்க எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். என்னன்னா குரூப் 4 என்னன்னா எங்க 6 to 10 எத்தனை பாடம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ட்ஸ் பார்ப்போம். ஆர்ட்ஸ்ல மொத்தம் எத்தனை பாடம் இருக்கு அப்படின்னா 135 பாடத்துக்கிட்ட இருக்கு. நியர்லி 135 பாடத்துக்கிட்ட இருக்கு. இதுல சிலபஸை கவர் பண்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 82 பாடம் மட்டும்தான் இருக்கு. எத்தனை பாடம் இருக்கு? 82 பாடம் மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்னா 120 பாடம் இருக்கு. மொத்தம் எத்தனை பாடம் இருக்கு? 120 பாடம். இந்த 120 பாடத்துல நாம படிக்க வேண்டிய பாடம் 91 பாடம். எத்தனை பாடம்? 91 தான். அதுக்கப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் 45 பாடம் இருக்கு. 45மே நாம படிச்சுதான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் அடுத்து பார்க்க வேண்டியது 11th 12th. ஸோ இந்த 11th 12th பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவராலா எல்லாமே எடுக்க போறது கிடையாது. ஸோ ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாடம் படிக்கணும் அப்படின்னா 55. ஆர்ட்ஸ்ன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆல்ரெடி. என்னது இந்த ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி வரும், ஜியாகிரபி வரும், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி எல்லாமே, அதாவது அது போக எத்திக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எத்திக்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாப்டர் எல்லாமே சேர்த்து தான், இத்தனை புக்கும் சேர்த்து எத்தனை பாடம்? 55 பாடம் தான் இருக்கு ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். சயின்ஸ் நம்ம 11th 12th பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் போக வேணாம். ஏன்னா குரூப் 4 தான் படிக்கிறோம். ஸோ அதனால 11th 12th பொறுத்த வரைக்கும் நம்ம சயின்ஸ் பக்கம் போக வேணாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னது? தமிழ். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல எத்தனை பாடம் இருக்கும்? 8 + 8 + ஒரு 12. அதாவது சிறப்பு தமிழ்ல 6 + 6 இருக்கும். ஸோ மொத்தம் ஒரு எத்தனை பாடம் இருக்கு? 16, 28 பாடம் இருக்கு. 8 + 16 + ஒரு 12, 28 பாடம் இருக்கு. இங்க ஒரு 45 இருக்கு. மொத்தம் எத்தனை பாடம் வருது? ஓவராலா ஒரு 73 பாடம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் வெறும் 73 பாடம் தான் படிக்கணும். நம்ம என்ன டார்கெட் வச்சிருக்கோம்? 150 நாள் டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ இந்த 150 நாள் என்ன பிளான் பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளா தான் பண்ண போறோம். கரெக்டா ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. நீங்க எதுவுமே அடிஷனலா நீங்க எதுவுமே பண்ண வேணாம். சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணுங்க.
இது போக இந்த பாடம் தான் நம்ம படிக்க போறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டடி பிளானே இதுதான். இது போக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் கால் தான். டெய்லி உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் இருக்கும் வாட்ஸ்அப் காலில். மேபி டைம் பின்னாடி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இல்லை டே டைம்ல ஏதாச்சும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா 150 நாள் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6th தமிழ்ல ஃபர்ஸ்ட் இயல் 6th தமிழ்ல ஃபர்ஸ்ட் இயல் படிப்போம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில 6th ஹிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் சாப்டர். அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர். ஸோ ஹிஸ்ட்ரின்றது ஆர்ட்ஸில் வந்துடும். ஸோ ஆர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர், சயின்ஸில் ஒரு சாப்டர். இது போக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழில் ஒரு 933 பக்கம் ப்ளஸ் ஒரு 45 கொஸ்டின் பிடிஎஃப் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதுக்குள்ள பிடிஎஃப் இருக்கு. ஸோ இதில் ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டினை கொடுக்கலாம், இல்லை ஒரு 100 கொஸ்டினை கொடுத்து இதையும் மனப்பாடம் பண்ண வச்சோம். மனப்பாடம் தான் பண்ண வைக்க போகிறோம். உண்மை அதுதான், மனப்பாடம் தான் பண்ண வைக்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களை புரிஞ்சு படிக்க வைக்க போறது கிடையாது, மனப்பாடம் தான் பண்ண வைக்க போறோம். மற்றபடி நீங்க ஸ்கூல் புக்ல படிக்கிறது புரிஞ்சுதான் படிக்க போறீங்க. அது வேற மாதிரி இருக்கும் ஓரல் டெஸ்ட் அப்படின்றது. ஸோ அதுதான் பண்ண போறோம். ஜிகே பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதே தான் கொடுக்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுப்போம், அதுல நீங்க உள்ளதான் மனப்பாடம் பண்ணி எழுத போங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுப்போம்னா டெய்லி ஒரு டாபிக். இப்போ பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ பெர்சன்டேஜ்ல என்ன கொடுப்போம் அப்படின்னா பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம். இப்போ நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, ஒரு 10%, அதாவது 100ல் 10% என்ன அப்படின்னு கேட்பேன். நீங்க உடனே ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுதான் பேஸ் கோர்ஸ்ன்றது இதுதான். ஆரம்பம் இப்படிதான் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் வாட்ஸ்அப் காலில் வரும். உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடிஷனலா இப்போ 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் படிக்க போறோம் அப்படின்னா, அன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரு வீடியோ, அந்த 6th டேர்ம் ஃபர்ஸ்ட் இயர் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் இயரை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது, அதுல வர இலக்கணம், எப்படி கொஸ்டின் வரும், இது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா அன்னைக்கு மார்னிங்கோ இல்லை அன்னைக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கொடுத்துருவோம். இந்த வீடியோல நீங்க பாத்துக்கலாம். ஒரு தமிழ்லாம் இப்படிதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் இனிஷியலா படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அதை அப்படிதான் பிளான் பண்ணி அதுக்கு மட்டும் ஒரு இது கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட பிளான் இதுதான். 150 நாள், 150 நாளும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுல ஏதாச்சும் பண்டிகைகள் வந்தது அப்படின்னா நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளோட டார்கெட் ஒரு குரூப் 4 கிளியர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம படிக்க வேண்டியது ஓரளவு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஸோ சிம்பிளாகவும் படிச்சிருவீங்க, ரொம்ப ஈஸியாகவும் படிச்சிருவீங்க. ஸோ அதுதான் நம்மளோட பிளான். ஸோ நம்ம டார்கெட்டு நெக்ஸ்ட் குரூப் 4 தான். ஸோ அதனால அதை நோக்கி மட்டும் பயணிப்போம். ஏதாச்சும் உங்களுக்கு அடிஷனலாக டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னோட நம்பர் கொடுக்குறேன், 8660801563. ஸோ இதான் என்னோட நம்பரு. உங்களுக்கு என்ன டவுட்டு குரூப் 4ல நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவேன், இல்லை ஐடியா கொடுப்பேன் அப்படின்லாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம நிறைய ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம குரூப் 2A ஃப்ரீ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மண்டே ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரீ டெஸ்ட் வந்து குரூப் 2A மட்டும். ஸோ ஏக்கு மட்டும்தான் ஃப்ரீ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ஃப்ரீ டெஸ்ட் தான், நீங்கள் யார் வேணாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ரூல் வந்து என்னன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு நாள் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களை அந்த குரூப்லேருந்து வெளில அனுப்பிடுவோம். ஸோ ஃப்ரீயாக தான் கிடைக்குது, எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணங்கள்லாம் இங்கே இருக்காது. ஸோ ஆல்ரெடி குரூப் 2 நம்மகிட்ட படித்தவங்க, ஸோ ஒரு 13 பேர் ஆரம்பத்தில் ஒரு 30 பேர் நம்மகிட்ட ஜாயின் பண்ணாங்க. ஃப்ரீ டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது ஒரு 30 பேர் ஜாயின் பண்ணாங்க. அது என்னாச்சு கடைசியில் அப்படின்னா ஒரு 13 பேர் தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. வெறும் 13 பேர் தான் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. 13 பேருமே எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த 13 பேருக்கும் மறுபடியும் 2Aக்கான ப்ராக்டிஸ் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பேரலாக தான் நம்ம இந்த குரூப் 4ம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ விருப்பம் இருப்பவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான ஃபீஸ் எவ்வளோனா 1249 தான். ஸோ இவ்வளோதான் ஃபீஸ். இது 150 நாள் நடக்கும். ஸோ இது ஓரல் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் தான். ஓரல் டெஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்படிலாம் டெஸ்ட் வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓரல் டெஸ்ட்டு. கொஸ்டின் சம்டைம்ஸ் உங்களை தான் கேட்க சொல்லுவேன். நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னா நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் என்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதுதான் அந்த டிஸ்கஷன் அப்படின்றது. ஏன் இந்த திரும்பவும் இதே இதை கையில் எடுத்துருக்கோம் அப்படின்னா குரூப் 2Aல படித்தவங்க சொன்ன ஒரு சின்ன ஐடியா தான் இது. சார் நம்ம டிஸ்கஷன் பண்ண விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அங்கே கொஸ்டினாகவே இருந்தது, எங்களால் அது வந்து படிக்கும்போது கூட ஞாபகம் இல்லை, ஆனால் டிஸ்கஷன் பண்ணாங்க, இவங்க இந்த கேள்வி கேட்டாங்க, அதனால அங்கே என்னால் இந்த பதில் ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம திரும்ப இதே ஒரு ஆயுதத்தை நம்ம என்ன எடுத்துருக்கோம், குரூப் 4 கண்டிப்பாக பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் திரும்ப இந்த ஒரு மாடலவே திரும்ப நம்ம பண்ணுறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா
எப்பவுமே சொல்றதா என்னோட ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். நீ படிக்கும்போது எப்பவுமே செவிடனாரு, ஊமையாரு. 2 விஷயம். படிக்கும்போது செவிடனாரு, ஊமையாரு, எவன் பேச்சையும் கேட்காத. எவன் பேச்சையும் கேட்காத மீன்ஸ் சொந்தக்காரங்க சொல்ற அந்த விமர்சனங்கள்லாம் கேட்காத அப்படின்னு சொல்றேன். அதுக்கு தான் ஊமையா இருக்கணும். நாம வந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. நமக்கு வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. எது வரைக்கும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு வேலை மட்டும் வாங்குங்க. உங்களுக்கு அனைத்தும் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி உங்களை வேற மாதிரி மதிக்கும். உங்க சொந்தக்காரங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம விமர்சனங்களை எப்பவுமே பொருட்படுத்தி அதுக்கு ரியாக்ட் பண்ணோம்னா விமர்சனங்களுக்கு மட்டும்தான் ரியாக்ட் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே விமர்சனங்களுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. அதை உங்களோட செயல்ல காட்டுங்க. விமர்சனங்களுக்கு முடிவு என்னன்னா உங்களுடைய செயல் தான், உங்களோட வெற்றி தான். ஒரு குரூப் 4 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்படியே காலர் தூக்கிட்டு கெத்தா போய் நிக்கலாம். அம்மா குரூப் 4 பாஸ் பண்ணிட்டேமா அப்படின்னு. பல பேரோட கனவு இந்த கனவு. உங்க அம்மா அப்பாவோட கனவா இருக்கலாம், உங்க அண்ணன் தம்பியோட கனவா இருக்கலாம், இல்ல உங்க சொந்தக்காரங்கள உங்க நண்பரோட யாரோ ஒரு ஆளோட கனவா இருக்கலாம். இந்த கனவுகள் நிஜமாகணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து உழைச்சுதான் ஆகணும். இதை விட்டுட்டு ஒரு வெளில போயிட்டீங்கன்னா நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்ததே வேஸ்ட். இத்தனை வருஷம் நீங்க படிச்சதே வேஸ்ட். இவ்வளவு நாள் படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லாம போறோம். படிச்சும் முட்டாளா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆயிராதீங்க. ஸோ அதனால இந்த ஃபீல்டுக்குள்ள ஒன்ஸ் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுல இருந்து ஒரு வேலை வாங்காம இந்த ஃபீல்டை விட்டு என்ன ஆனாலும் சரி இதை விட்டு வெளில போறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அதை விட்டு வெளில மட்டும் போயிடாதீங்க. உங்களால முடியும் அப்படின்னு உங்களால முடியும் அப்படின்னு நீங்க உங்களை நம்புங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நம்புனா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். மத்தவங்க உங்களை நான் என்ன வேணாலும் உங்களை சொல்லி மோட்டிவேஷன் பண்ணலாம். ஆனா உங்களால முடியும்னு சொன்னா நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களால முடியும். இல்லாட்டி எந்த ஒரு காரியமும் முடியாது. முடியாத காரியம் அப்படின்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரே ஒரு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நம்மளோட தன்னம்பிக்கையும் நம்மளோட முயற்சியும் இருந்தா மட்டும்தான் இந்த குரூப் 4 அப்படின்றது சாத்தியம். ஸோ குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு அடிஷனலாக நான் திரும்ப அதே தான் சொல்கிறேன். உங்களுக்கு அடிஷனலாக கைடன்ஸ் மட்டும் தேவைப்படுதுன்னா தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை தனியாகவே கைட் பண்ணுறேன். அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு குரூப் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணால் தான் உங்களை கைட் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு அப்போக்கப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். ஒரு ரொம்ப லோன்லியாக இருக்குது சார், ரொம்ப இந்த எக்ஸாம்லாம் எழுதி ரொம்ப ஃபீலாக இருக்குது சார், என்னால் பாஸ் பண்ண முடியுமா, ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்கேன் சார், என்ன பண்ணுறதுனே அடுத்த கட்டத்தை நோக்கி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்ணுறேன். ஒரு ஆஸ்பிரண்ட் ஜெயிச்சா நான் என்னோட நோக்கம் என்னன்னா ஒரு நல்ல அரசு அதிகாரிய உருவாக்கணும் அப்படின்னா இந்த சமூகத்துல நல்லது ஒரு சமுதாயமா உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் நம்மளோட எண்ணம். சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணமே எப்பொழுதுமே கிடையாது. ஸோ இந்த ஃபீஸே மினிமம் ஃபீஸ் தான். இந்த ஃபீஸ் வந்து நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. இது வேற பர்பஸ்க்காக போயிடும். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு எப்போ என்ன கைடன்ஸ் வேணாலும் என்ன டவுட்னாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.